Hello everyone, welcome back to my Starlight Tarot, Instagram personal reading and manifestation session and tarot classes available இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்மோக் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்மோக் ரீடிங்கில் உங்கள் பர்சன் ரியலாகவே உங்களுக்கு ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபேக்காக லவ் பண்ணியிருக்காங்களா, அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பைல் செலெக்ஷனுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அண்ட் டேரோட்டுமே பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் see. Okay, this is pile 1. Okay, pile 2. And this is pile 1, this color, and blue. This is pile 2. Okay, okay, deep inhale and exhale. Choose பண்ணிக்கோங்க. Pink color pile 1, a blue color, sky blue color pile 2. Okay, choose it and smoke reading நம்ம பார்க்கலாம். Okay, நம்ம pile 1 பார்க்கலாம். Okay, let's see. Pile 1. Okay, Knight of Cups. Okay, doing drugs. Okay, let's see. நம்ம smoke reading பார்க்கலாம். Okay, pile 1. Guys, pile 1 பார்க்குறப்போ இந்த பர்சன் எப்படி இருந்திருக்காங்கன்னா, சில விஷயங்கள் உங்ககிட்ட மறைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக சில விஷயங்கள் மறைச்சிருப்பாங்க. பட் நீங்கள் இந்த பர்சன் மேலே ரொம்ப அடிக்டாக இருப்பீங்க. லைக் நீங்கள் இந்த பர்சன் மேலே ரொம்பவே அடிக்ட் ஆகிருப்பீங்க. அது லிட்ரலி என்னால் அது பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் உங்களுக்கே சர்டன் டைமில் ஃபீல் ஆகிருக்கும் இந்த பர்சன் ரியலாகவே நம்மளை லவ் பண்ணுறாங்களா இல்லை நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு கண்டிப்பாக இவங்க மேலே வந்திருக்கும். ஏன்னா அவங்களுமே உங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்பராக அந்த லவ் ப்ராப்பராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களே அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம். ஒரு சில பைல் 1 பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, நீ என்ன நிஜமாகவே லவ் பண்ணுறியா இல்லை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருக்கலாம். ஸோ டூயிங் ட்ரக்ஸ்னு பார்க்குறப்போ இந்த பர்சனுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் இந்த பர்சனுக்கு. லைக் இவங்க பாஸ்ட் ஒரு மாதிரி லைக் மெஸ்ஸியாக இருந்திருக்கும். மெஸ்ஸி மீன்ஸ் கொஞ்சம் டர்ட்டியாகவே இருந்திருக்கும் இவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் மேபி அந்த எக்ஸ் கூடயும் கனெக்ஷனில் இருப்பாங்க. அண்ட் உங்கள் கூடயும் அவங்க கனெக்ஷனில் இந்த பர்சன் இருந்திருக்கலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க ஒரு சிலர். பட் ஒரு சிலர் அதை மைண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரு சண்டை ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கும். இந்த பர்சன் பார்க்குறப்போ ஒரு கமிட்மெண்ட்ஸ், லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் அவங்க கன்ஃபியூஷன் நீங்கள் ஒரு சர்டன் டைமில் இவங்க நம்பியிருப்பீங்க, இவங்க நிஜமாகவே நமக்கு கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த பர்சனுக்காக திரும்பி வருவாங்க, நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் சரி. பைல் 2 நீங்கள் பைல் 1 நீங்கள் இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். பட் அவங்க வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வருவாங்களா பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட் இப்போதைக்கு உங்ககிட்ட வர ஐடியா இல்லை. வந்தாலுமே
அவங்க வந்து ஒரு ப்ளேஃபுல் எனர்ஜியில் இருப்பாங்க. ஜாலியாக இருக்கலாமா, ஹாப்பியாக இருக்கலாம், எதுக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம், மேரேஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பைல்வான் பார்க்குறவங்கக்கிட்ட கண்டிப்பாக அவங்க பார்ட்னர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் இங்கே பார்க்குறப்போ ஒன் செகண்ட் நான் இன்னொரு கார்டு எடுத்துக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. இன்னொரு கார்டு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட். ஓகே, இது என்னன்னா லைக் இந்த பர்சன் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பாஸ்ட்டு சொல்கிறேனே அவ்வளோ வந்து டர்ட்டியாக இருந்திருக்கும் இந்த பர்சனோட பாஸ்ட். ஸோ அந்த பாஸ்ட்டையும் தாண்டி நீங்கள் அது பாஸ்ட்டு தானே நம்ம இந்த பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு ஒரு சிலர் வந்து இந்த பர்சனோட லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. லைக் சில விஷயங்கள் நீங்கள் வந்து சில விஷயத்துல இருந்து செப்பரேட் ஆகி இருக்கலாம். அவங்கள விட்டு சில பேர் வந்து செப்பரேட் ஆகிருப்பீங்க. பட் சில பேர் வந்து செப்பரேட் ஆகாமல் அவங்க கூட அவங்க என்ன தான் வந்து அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்க கூட கண்டினியூஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருப்பீங்க. அவங்க எக்ஸ் கூட பேசினாலும் எனக்கு நோ ப்ராப்ளம், எனக்கு என்னோடய பர்சன் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த பர்சனுக்காக லைக் வெயிட் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். அண்ட் கண்டினியூஸாக சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க அந்த பர்சன் கூட. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஃபெமினைன் பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ நான் இந்த பர்சனை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணேன், பட் இந்த பர்சன் வந்து என்னையும் சீட் பண்ணாங்க. நான் யூனிவர்ஸ் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணேன், பட் இந்த பர்சன் என்னை அவ்வளோ சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்குது. எஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பிரேக் பண்ணியிருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. நீங்களே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எண்டப் பண்ணியிருப்பீங்க. பட் அது உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எண்டப் பண்ணியிருக்க முடியாது. ஒரு 10 days பேசாமல் இருந்திருப்பீங்க. பட் அகெயின் நீங்கள் அந்த பர்சன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் மேரீடாக இருக்கீங்கன்னா ஸோ அந்த பர்சன் ஆஃப்டர் மேரேஜுமே வந்து ஒரு ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருக்கலாம். அண்ட் அவங்க எக்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். ஒரு தேர்ட் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த பர்சன் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சுமே நீங்கள் சில பேர் வந்து அது அவ்வளோ பெருசாக எடுத்திருக்க மாட்டீங்க. அது பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து நல்லா வந்து ப்ளே பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. லைக் நீங்கள் வந்து என்ன கொஷின் கேட்டாலுமே ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. நீ என்ன வேணாலும் கேளு, என்கிட்ட ஆன்சர் இருக்குது அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். எஸ். பட் சில ஃபெமினைன் இதில் பார்க்குறப்போ இவங்களால நீங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பீங்க. ஃபிசிக்கலி ஒரு மென்டலி கூட நீங்கள் வந்து இவங்களால ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அவங்களோட அஃபர்ஸ் நிறைய மல்டிபிள் பீப்புள்ஸ் கூட அவங்க அஃபர்ஸ் வந்து இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து தூங்குற நிலமை கூட உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து இங்கே பார்க்க முடியுது. பட் இப்போதைக்கு அவங்க வந்து அந்த கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு ஐடியாவில் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவங்க வந்து எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், லைக் இங்கே வந்து பார்க்குறப்போ மேபி இவங்களுக்கு 30 or 29, 27, 32, 34, 35, 36, 37 இந்த ஏஜில் வந்து ஒரு 21 கூட இருக்கலாம். ஸோ இந்த ஏஜில் வந்து இந்த பர்சன் வந்து இருக்கலாம். மேபி இந்த பர்சன் மேரீடாக கூட இருக்கலாம். சில பேர்கிட்ட வந்து அதை மறைச்சிருப்பாங்க அவங்க மேரீடுன்றதை. அது ஒரு மிஸ்ட்ரியஸாக இருந்திருக்கும். பட் சில பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க நான் மேரிடு தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அவங்க நான் என்னோடய ஒய்ஃபை என் ஒய்ஃப் சொல்கிறதால நீங்கள் ஒய்ஃப் எடுத்துக்க வேண்டாம், ஸோ நான் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அவங்க கூட அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஹோப் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து வார்த்தையாக மட்டும்தான் இருந்திருக்கும். ஓகே, எஸ். பட் நீங்கள் வந்து அவங்கள நம்பி ரொம்பவே அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ஸ்டில் நம்புனீங்கன்னா அது இன்னுமே அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பெட்டர் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறது தான். திஸ் இஸ் ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பர்ஸ்னலாக வந்து எடுத்துக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், சில பேர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. கைஸ், உங்களோட ரீடிங் தனியாக பார்க்குறப்போ தான் அது உங்களோட ரீடிங். ஓகேவா? இது வந்து ஜென்ரல் ரீடிங். டோன்ட் டேக் இட் பர்சனல். ஓகேவா? மேபி இந்த பர்சனோட
பைல் 1 இவங்களுக்கு வந்து சில டைம்ஸ் ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சடனாக கூட இவங்க ரியலைஸ் பண்ணலாம். பட் அது இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு ப்ரெசண்ட்டில் பார்க்குறப்போ இல்லை, நியர்பை ஃப்யூச்சரில் ஓகே ரியலைஸ் பண்ணலாம். பட் ரியலைஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு 2 மைண்ட் செட் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மைண்ட் செட் வந்து மேரிடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அன்மேரிட்னா, அவங்க மேரிட்னா ஓகே நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஒய்ஃப் கூட இருக்கேன் அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ரீசன் சொல்லிவிட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு கேட்டகரிஸ் பீப்புள் வந்து அன்மேரிடாக இருக்கீங்க, நீங்களும் அன்மேரிட் அவங்களும் அன்மேரிட்னா அவங்க வந்து ரியலைஸ் பண்ணலாம். ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் கேப் எடுத்துப்பாங்க. கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம். அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் அந்த கேப் பார்க்குறப்போ ஒரு லாங் கேப்பாக தான் இருக்குது. 3 years 5 years கூட மேபி 8 years கூட ஆகலாம். அவ்வளோ ஒரு பெரிய கேப் வருது. ஓகே லெட்ஸ் சி. நம்ம வந்து பைல் 2 பார்க்கலாம். ஹாய் பைல் 2, பார்ப்போமா உங்கள் ரீடிங்? நீங்கள் பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர், ஜட்ஜ்மெண்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு ஜட்ஜ்மெண்டலா, ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் கைஸ். ஓகே லெட்ஸ் சி உங்களுக்கான ஸ்மோக் ரீடிங் பார்ப்போமா? லைக் இங்கே பார்க்குறப்போ பைல் 2 இந்த பர்சன் வந்து யார்கிட்டையுமே அவங்கள பற்றி ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களை பற்றி யார்கிட்டையுமே வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, நீங்களே கேட்டிருக்கலாம், ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேற, அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் அதுக்கான அவங்களோட ஆன்சர் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, யாருக்கும் தெரிய வேண்டாம், எனக்கு யார்கிட்டையும் சொல்கிறது பிடிக்காது, அந்த மாதிரி வந்து அந்த பர்சன் வந்து சில ரீசன்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் அது ரியலான ரீசன்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது ரியலாக தான் இருக்குது. ஒரு 50% அது ரியல் நீங்கள் எடுத்துக்கலாம். பைல் 2 பார்க்குறீங்களா? ஸோ ஜட்ஜ்மெண்டல் இங்கே பார்க்குறப்போ இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுமே வந்து உங்களை ஏமாற்றிருக்கலாம், சீட் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சொல்லாமல் கூட வந்து இருந்திருப்பாங்க. பட் நீங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் அவங்கள புரிஞ்சிட்ருப்பீங்க, இதுதான் அவங்க கேரக்டர் போல், யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே அவங்க கேரக்டர் போல், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சில பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து 50% உங்களுக்கு ரியலாக இருந்திருக்காங்க. அகெயின் ஒரு 50% வந்து ஃபேக்காக தான் இருந்திருக்காங்க. இவங்க எனக்கு 100% உண்மையாக இருந்திருக்காங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா 100%லாம் வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து உண்மையாலாம் இல்லை. ஓகே, அது நல்லா பார்க்க முடியுது என்னால். ஓகே, இவங்க வந்து மேபி கிறிஸ்டியனாக கூட இருக்கலாம். அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து எனக்கு இங்கே தெரியுது. மேபி நீங்கள் வந்து வேறு ஒரு ரிலீஜியன், நீங்கள் வேறு ஒரு கேஸ்டாக இருக்கலாம். அண்ட் உங்களை விட அவங்க வந்து ஹைட்டாக இருக்கலாம். நீங்கள் ஷார்ட் அண்ட் டால் கப்பிள்ஸாக நீங்கள் வந்து இருந்திருக்கலாம். உங்களுக்கு லாங் ஹேர் கூட இருக்கலாம் கைஸ். லாங் ஹேர் பார்க்க முடியுது. இந்த பர்சனுக்கு கர்லி ஹேர் கூட இருக்கலாம். ஓகே, சில பேர் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பார்க்குறப்போ லைக் இது வந்து அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, 50% ஃபேக் அண்ட் 50% ரியலாக இருந்திருக்காங்க. அதான். ஸோ இவங்க ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, பட் அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வரணும். வெளியே வந்து மற்றவங்க கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஷேர் பண்ணணும். நீங்களே சொல்லியிருக்கலாமே, நீயே உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணு, நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. பட் அந்த பர்சன் வந்து லைக் அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ப்ரைவேட்டாகவே உங்களை வந்து வச்சுருந்துருப்பாங்க அண்ட் ப்ரைவேட்டாகவே லவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு அவங்க யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே பார்க்குறப்போ ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கு. பட் அந்த ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்பில் 50% அவங்க வந்து உண்மையாக தான் இருந்திருக்காங்க உங்களுக்கு. சில பேர் வந்து நோ கான்டாக்டில் இருக்கலாம். இந்த நோ கான்டாக்ட் வந்து லைக் ரொம்பவே உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கும் பார்க்க முடியுது. பைல் 2 ஹர்ட் பண்ணியிருந்தாலுமே
அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க, அது பார்க்க முடியுது. அவங்க சைட்லேருந்துமே அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி பைல் 2 பார்க்குறீங்கன்னா இருக்குது. அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து ஒரு 20% எடுத்துக்கலாம். 20% வந்து மிஸ் பண்ணுறாங்க அவங்கள. மீதி பர்சன்டேஜஸ்லாம் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒர்க்கு அதை வந்து கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இவங்க இருக்கலாம். ஸோ லவ்ன்றது வந்து இவங்களுக்கு வந்து லவ்வுக்கு அவ்வளோ ஒரு டைம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருப்பாங்க இந்த பர்சன். பட் இவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே நம்ம இப்படி இருந்திருக்கக்கூடாது நம்ம ரிலேஷன்ஷிப்பில். எங்கள் தேர்ட் பர்சன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம், ஒரு சில தேர்ட் பர்சன் இருந்திருக்கலாம். இருந்திருந்தாலுமே அது அவ்வளோ பெருசாக இருந்திருக்காது. ஸோ இந்த பர்சன் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகே நம்ம இப்படி இருந்திருக்கக்கூடாது, நம்ம ப்ரைவேட்டாக இருந்திருக்கக்கூடாது, நம்ம இன்னும் லவ் ஷோ பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம பார்ட்னர் நம்ம வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோம், இப்படி ப்ரைவேட்டாக இருந்து நம்ம லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், நம்ம லவ்வுக்குமே கொஞ்சம் டைம் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றத வந்து இவங்க இப்போ உணர்றாங்க. அது பார்க்க முடியுது அவங்க சைட்லேருந்து. மேபி இவங்க வந்து மேபி 22 or 20 அவங்க பர்த்டே டேட் ஸ்டார்ட் ஆகலாம். 20 or 22 or 25 லைக் தட். ரெட் கலர் அவங்க ஃபேவரட் கலராக இருக்கலாம், ரெட் எல்லோ லைக் தட். ஸோ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேட் பண்ணுறீங்கன்னா இந்த பர்சனுக்காக கண்டிப்பாக பண்ணலாம், மேனிஃபெஸ்டேட் பண்ணலாம். ஸோ இவங்களுமே அவங்க சைட்லேருந்து அந்த ரிலேஷன்ஷிப் கொடுப்பாங்க, அது பார்க்க முடியுது. பட் ரியலைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ரிலேஷன்ஷிப் கொடுப்பாங்க. பட் இப்போ ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுவே வந்து ஒரு லிட்டில் ஹோப் மாதிரி தான் அவங்களுக்கு. அது பண்ணி இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க, ரியலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லவ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தாங்கள்ல அந்த ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்து வேறு மாதிரி இவங்களை வந்து கேர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட சாரி வந்து சொல்லலாம் இந்த பர்சன், ஐம் சாரி ஃபார் ஹர்ட்டிங் யூ லைக் தட். பட் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் இந்த பர்சனுக்காக ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கீங்க கைஸ், அதை பார்க்க முடியுது. கண்டினியூஸாக நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பர்சனல் ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் இவங்களுக்கான அந்த ப்ரேயர்ஸை வந்து பைல் 2 நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலை. எஸ், நீங்கள் வந்து ஓகே அவங்க என்ன தான் எனக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் லவ் கொடுத்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப வந்து இந்த பர்சன் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருக்குது. அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு 20% லவ் தான். பட் எனக்கு அவங்க மேலே வந்து ஒரு ஒரு வேர்ல்டு அளவுக்கு அவ்வளோ லவ் இருக்குன்னு பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் ஜென்ரல் ரீடிங், டோன்ட் டேக் இட் பர்சனல். சில பேர் வந்து பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். பட் நோ, டோன்ட் டேக் இட். உங்களுக்கான ரீடிங் பார்க்காம நீங்கள் எதையும் வந்து பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. ஓகே 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 நான் இன்னொரு கார்டுமே எடுத்துக்கிறேன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. ஓகே, லெட்ஸ் ஓப்பன். ஓகே, கிக் டு தேர் கேப். ஓகே, இது வந்து ரிஜெக்ஷன். இந்த பர்சன் கிட்ட நிறைய ரிஜெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். லைக் நீங்கள் அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஏங்கி ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எங்கே இருக்க, அந்த மாதிரி கேட்குறப்ப கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பாஸ்ட்டில். பட் நீங்கள் வந்து ஸ்டில் அவங்களுக்காக வந்து எஸ் இஸ் மை பர்சன், அவங்க என் கூட பேசினாலும் பரவாயில்ல, நான் அவங்கள கேர் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பைல் 2 நீங்கள் இருக்கலாம். பட் இது வந்து ஒன் சைட் அந்த ஒரு மாதிரி லவ்வாக தான் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து அந்த லவ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, இன்னொரு பர்சன் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்கள் லவ் வந்து போயிருக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து மீட்டப் பண்ண சம்டைம்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து அவங்கள மீட் பண்ணியே ஆகணும். அந்த மீட் பண்ணுற டைமில் நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க இந்த பர்சன் கூட. ஒவ்வொரு செகண்ட்ஸுமே வந்து அந்த பர்சன் உங்களுக்கு அவ்வளோ லவ் வந்து அது வந்து மீட் பண்ணுறப்போ மட்டும் இந்த பர்சன் அப்படி இருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்னை கண்டுக்க கூட மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசுகிறாங்க, பட் நல்லா பேசுகிறாங்க, பட் டெய்லியும் அது வந்து கண்டினியூ பண்ண மாட்டுறாங்க. ஏன், அந்த மாதிரி ஒரு ரீசன் உங்களுக்குள்ளே இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து இந்த நோ கான்டாக்டில் அந்த புரிதல் இப்போ வருது, அது குட் திங் தான் அந்த புரிதல். ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி வேணும்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. பைல் 2 உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ஓகேவா. ஸோ ஆக்சுவலி வந்து பைல் 1 அண்ட் பைல் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக தான் இருக்குது இந்த ஸ்மோக் ரீடிங் பார்க்குறப்போ. ஆக்சுவலி வந்து எனக்கு இங்கே பார்க்குறப்போ ஃபெமினைன் அவங்களோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தான் வந்து
அந்த ஒரு அவங்க என்ன பண்ணாலும் சரி, ஹீ இஸ் மை பர்சன். நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அவங்க என்னை கேர் பண்ணாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கலாம். நீங்கள் வந்து டாரோட் ட்ரீடிங் கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். வேறு ஒருத்தவங்க கிட்ட டாரோட் ட்ரீடர்ஸ் கிட்ட நீங்கள் ரீடிங் பார்த்துருக்கலாம் இந்த பர்சனுக்காக. அதையும் பார்க்க முடியுது. ஓகே, பட் இவங்க உங்களோட ஏஜில் வந்து அதிகமாக தான் இருக்கலாம். இந்த பர்சன் ஏஜில் உங்களை பார்க்குறப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேருக்கு யங்கராக இருக்கலாம், சில பேருக்கு வந்து எல்டராக இருக்கலாம். ஸோ நீங்கள் மூன் மேனிஃபெஸ்டேட் பண்ணுங்கள் கைஸ். மூன் மேனிஃபெஸ்டேட், ஃபுல் மூன் அன்றைக்கி ஒரு மேனிஃபெஸ்டேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த பார்க்குறப்போ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, ரியலைஸ் பண்ணுறாங்க. அதையும் ஒரு நல்ல விஷயம் தான். ரியலைஸ் பண்ணிட்டாலே ஸோ அவங்க வந்து எப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். அந்த நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் அவங்க எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்டல் எடுப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஸோ நிறைய லெசன்ஸ் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய கார்மிக் லெசன்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. நிறைய கார்மிக் பர்சனை வந்து மீட் பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க ஒருத்தவங்க மேலே அன்பு வைப்பாங்களே, அவங்கள வந்து அவங்க ஏமாத்துறப்போ அப்போது இந்த பர்சனுக்கு வந்து புரியும், இதே மாதிரி தானே நம்ம பர்சன் நம்ம மேலே லவ் வச்சுருந்தாங்க, நம்மளும் இப்படி தானே பண்ணும். அப்போது வந்து அவங்களுக்கு வந்து புரியலாம். அந்த கார்மிக் லெசன் இந்த பர்சனுக்கு கண்டிப்பாக வரும். இந்த ரியலைஸ் பண்ணி ஆஃப்டர் தட் இந்த பர்சன் வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் உங்களை தேடி வரலாம். சில பேர் வராமையும் போகலாம். அது பார்க்க முடியும். 2 கேட்டகரிஸ் என்னால் பார்க்க முடியுது. சில பேர் வரலாம், பட் மோஸ்ட்டாக 90% பார்க்குறப்போ இந்த பர்சன் வர மாதிரி தான் இருக்குது. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் யுவர் ரீடிங். உங்களுக்கு என்னோட ஸ்மோக் ரீடிங் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை வந்து எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வந்து இப்போது கைடன்ஸ் பார்க்கலாம். அண்ட் டாரோட் பர்சனல் ரீடிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் செஷன் அண்ட் டாரோட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது கைஸ். நான் நியூ ஆஃபர்ஸ் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் மட்டும். ஓகேவா? இந்த பேக்கேஜ் வந்து இப்போது ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see. ஒரே ஒரு கைடன்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸ்மோக் ரீடிங். உங்களுக்கு நிறைய ஸ்மோக் ரீடிங் வேணாலும் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, see. கைடன்ஸ் ஃபார் யூ கைஸ். ஓகே, என்ன கைடன்ஸ்னால் இது என்னன்னா, நீங்கள் வந்து லைக் ரொம்ப படிக்க ஆகிட்டுருப்பீங்க. சில பேர் வந்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கோம். பட் இது வந்து இந்த டைம் அப்படி கிடையாது. நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகணும். எந்திரிச்சு இந்த லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்கணும். சரி, இந்த லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு அழகான ஒரு லைஃப் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்க்க மாட்டீங்க. சூன் நீங்கள் அதை பார்க்கணும். ஓகேவா? அதுதான். ஸோ நீங்கள் நம்ம லைஃப் வந்து நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி யோசிக்கிறீங்க. பட் அந்த ஃப்யூச்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதான் கைடன்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணி இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணி இந்த எனர்ஜிக்கு வரணும். இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.